ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இன்று சக்கரத்தாழ்வாரை வழிபடுகின்ற முறை, அதனால் கிடைக்கின்ற பலன்களில் முக்கியமான வகையில் மனநோய்களில் இருந்து விடுபட, எப்பேற்பட்ட மன கொந்தளிப்பு தன் நிலை மறந்து பல மாதங்களாக வருடங்களாக மருத்துவமனையிலேயே நோய் நிவாரணமின்றி வாடுகின்ற கோமா நிலைக்கு சென்றவர்களுக்கு நல்ல நிவாரணம் தரும் நல்ல நாடை பற்றி எங்களது வாத்தியார் சொன்னதை உங்களுக்கு தருகிறோம். இதை பற்றி விரிவாக விளக்கமாக நமது ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற ஆன்மீக மாத இதழ் மற்றும் சிறிய இதழ்களை கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுதெல்லாம் அதிகப்படியான குடும்பங்களிலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மனக்குழப்பம் இல்லாத வீடுகளே இல்லை. அது சிறிய அளவுக்கோ பெரிய அளவுக்கோ சிறிது நேரமோ பல மணி நேரமோ ஒரு நாளோ ஒரு மாதமோ இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போதெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்வார்கள். அவர்கள் ஓரளவுக்கு நிவாரணம் செய்ய முடியுமே தவிர மருத்துவர் பாதி மருந்து மீதி, மருந்து பாதி மனம் பாதி என்று சொல்வார்கள். இப்படி மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எத்தனையோ பேர் இதற்கு மேல் கடவுள்தான் காவந்து செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் பல ஆயிரம் பேர் எங்களால் சொல்ல முடியும். இதில் ஆண் பெண் என்றும் இல்லை, ஏழை பணக்காரர் என்று இல்லை, அறிவில் சிறந்தவர் என்பதும் இல்லை. இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தின் கர்மாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இறைவன் காருண்ய வள்ளல், கருணை கடாட்ச வள்ளல். இப்பொழுது நாம் பார்ப்போம், மனநோய்கள் நீங்க ஒரு அற்புதமான மாமருந்து. யோகத்திலே மொத்தம் 27 விதமான யோகங்கள் இருக்கிறது. அதை தயவு செய்து ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள். 27 நட்சத்திரத்தில் நாம் பார்த்து கொண்டு வருவது போல 27 யோகம், 11 கரணம், 15 வளர்பிறை தேய்பிறை திதிகள் உள்ளன என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை நீங்களே பார்த்து விஷ்கம்பநாம யோகம், சுகர்ம நாம யோகம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி வருகின்ற யோகத்திலே மிக மிக முக்கியமான யோகமான சூல நாம யோகம், சூல யோகம்னு போட்டிருப்பாங்க. ஷார்ட் ஃபார்மில் சூலம் அப்படின்று போட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே சூலம் என்று ஒரு வகை யோகம் வருகின்றது. பஞ்சாங்கங்களே குறிப்பிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு ஸ்ரீ சுதர்சன, அதாவது ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதிகளிலே ஸ்ரீ சுதர்சன காயத்ரி மந்திரத்தை மனமாற மனமுருகி 108 முறையாவது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், குறைந்தது 108 முறையாவது ஓம் சுதர்சனாய வித்மஹே மகா ஜுவாலாய தீமஹி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். இன்னும் நிறைய காயத்ரி இருக்கிறது. இதுபோல் 108, 1008, 10,008 முறை ஓதி ஜெபித்து அதன் பிறகு தேன் குழல் என்கின்ற அற்புதமான முறுக்கு பலகாரத்தினை அந்த மனமாற இறைவனுக்கு படைத்து அதை தானம் செய்து வந்தால் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத மனநோய்களால் பாதிக்கப்பட்டு குடும்பமே தாறுமாறாக இருக்கின்றவர்களுக்கு நல்ல நிவாரணம் தரும். மேலும் பல இறை சன்னதிகளினுடைய இரகசியங்களும் கோமா நிலையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அதை தக்க குரு மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், பல கோடி பாவங்கள் கர்ம வினைகளை சேர்த்து கொண்டவர்களுக்கு நம்மால் பரிகாரம் கொடுக்க இயலாது. அந்த கர்ம வினையை அவர்களே அனுபவிக்க வேண்டும். நல்லவர்களுக்கு கண்டிப்பாக குருவருளால் இறைவன் உதவி செய்வான். இப்படி சுதர்சன காயத்ரி மந்திரத்தை ஓம் தத்புருஷாய வித்மஹே ஜுவாலா சக்கராய தீமஹி தன்னோ சுதர்சன பிரச்சோதயாத் என்றும் சொல்லலாம். இதை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே 1996 வருடத்திலிருந்தே கொடுக்கப்பட்டோம். எதிர்காலத்திலே இப்படியெல்லாம் வரும் என்பதை அதில் நாங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறோம். இப்படி எங்களது குரு அருள் உரையிலிருந்து வியாபாரிகள் தாங்கள் கொடுத்த கடன் தொகைகளை திரும்ப பெற்றிட செவ்வாய்க்கிழமை தோறும் ஸ்ரீ சுதர்சன பகவானை, அதாவது ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கீழ்கண்ட நாமாவளிகளை, அந்த பெயர்களை, அந்த நாமங்களை 21 முறைக்கு குறையாமல் செய்து 21 முறை அடிப்பிரதர்ஷனம், அடிமேல் அடி வைத்து வலம் வர வேண்டும்.
அப்படி செய்து வந்தால் கடன் தொகை எளிதில் வந்துவிடும், வசூலாகிவிடும். வீணான கோர்ட்டு வம்பு வியாஜ்யத்திற்கு போகாதீர்கள். நமக்கு இறைவனே எல்லாவற்றையும் அவர்களுக்கும் பணம் வர வைத்து, தொகை வர வைத்து உங்களுக்கு சந்தோஷமாக கொடுத்து உங்களுடைய நட்பும் நீடிக்கும். ஆனால் அந்த வகையிலே மீளும் தொகையை உங்களுக்கு வரும் தொகையிலே ஒரு சிறு தொகை, ரொம்ப வேண்டாம், ஒரு சிறு பங்கினை ஏனும் இறைப்பணிக்கு செலவிடுங்கள். அருகில் உள்ள கோயிலுக்கோ அதே கோயிலுக்கோ இறைப்பணிகளுக்கு உபயோகப்படுத்த வேண்டும். ஓம் பாஷாண்ட ஜனகண்ட நாய நமகா. ஓம் பாஷாண்ட ஜனகண்ட நாய நமகா. 2. ஓம் நாராயண ஞானுவ ரத்தினே நமகா. ஓம் நாராயண ஞானுவரத்தினே நமகா. 3. ஓம் நைகமார்த்த பிரகாச நாய நமகா. ஓம் நைகமார்த்த பிரகாசநாய நமகா. 4. ஓம் பலிநந்தன தோர்த்தண்ட கண்டநாய நமகா. ஓம் பலிநந்தன தோர்த்தண்ட கண்டநாய நமகா. ஓம் ஸ்ரீ விஜயாஹிருதயே நமகா. ஓம் ஸ்ரீ விஜயாஹிருதயே நமகா. இந்த 5ஐயும் ஓதுங்கள். உங்களுக்கு கைமேல் நீங்கள் கொடுத்த தொகை வம்பு தும்பு இல்லாமல் விரையாக வரும். ஆனால் வந்த பிறகு உங்களுடைய வேலையை காட்டக்கூடாது. அந்த இறைவனுக்கு நன்றியாக ஆலய திருப்பணிகளுக்கு சிறிதளவு, ரொம்ப கொடுக்கணும்னு நான் சொல்ல, செய்யுங்கள். நன்றி மறக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம், நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்று சொன்னாலே அதுவே எங்களது சத்குரு சொல்லிக் கொடுத்த எங்களுடைய வேத குருமொழி, குருவாய்மொழி. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.